வணக்கம். அஸ்டோ பிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து. எல்லாருமே பிஸ்னஸ் என்டர்பிரனர் ஆகலாம். அந்த காலத்தில் பண்டமாற்று முறை மட்டும்தான் இருந்தது. அப்போ யாரெல்லாம் பண்டம் மாற்றுறாங்களோ அவங்க எல்லாம் முதலாளி தான். ஸோ யாரெல்லாம் விவசாயம் பண்ண முடியலையோ, யாரெல்லாம் சில பண்டங்களை தயாரிக்க முடியலையோ அவங்க மட்டும்தான் வாங்குற நிலையில் இருந்தாங்க, அவங்களுக்காக ஊழியம் பண்ணுற நிலையில் இருந்தாங்க. மற்றபடி உடல் உழைப்பை போட்டு ஊழியம் பண்ணுற ஒவ்வொருவருமே எஜமானர்கள் தான். நான் 2 வீலர் கழுவினாலும் சரி, நான் காரை கழுவினாலும் சரி, நான் 10 பத்திரம் தேக்க போனாலும் சரி, அர்பன் கம்பெனி இப்போ என்ன பண்ணுறாங்க, ஹோம் ட்ரையாங்கிள் ஒரு ஆப் இருக்கு, என்ன பண்ணுறாங்க, எல்லா சர்வீஸ்க்கும் ஆளுகள் அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பிஸ்னஸ் என்டர்பிரனர்ஸ். ஸோ அதே நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா எல்லாருமே என்டர்பிரனர். அந்த காலத்தில் பிளம்பர், எலக்ட்ரிஷியன் தனியாக தான் நம்ம கூப்பிட்டு இருந்தோம். அன்னைக்கு எதுங்க அர்பன் கம்பெனி, ஓலா, ஊபர்ல எங்க எல்லாருமே சுயதொழில் முதலாளிகளாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாமே புதன்கிழமை ஒப்படைச்சிட்டோம். சனி ஆக்டிவேட் பண்ணாமல் சனியை டீஆக்டிவேட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு சுயமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நான் ஒரு 1 லட்சம் முதலீடு போட்டு 1 கோடி முதலீடு போட்டால் மட்டும்தான் நான் பேர் வைக்கணும்னு கிடையாது. உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்றபடி நிச்சயமாக நல்ல பேராக அமைச்சுக்கோங்க. அந்த பேர் எப்படி அமைக்கணும் அப்படின்னா, உங்களோட 10ஆம் அதிபதி நிற்கிற உங்கள் 10ஆம் அதிபதி நட்சத்திர ஒளியெழுத்து அல்லது ஜென்ம நட்சத்திரத்தோட ஒளியெழுத்து, 2ஆம் அதிபதி நட்சத்திரத்தோட ஒளியெழுத்து, 6ஆம் அதிபதி நட்சத்திர ஒளியெழுத்து, இதை காமனாக எடுத்து நியூமராலஜியும் கம்பேர் பண்ணி பெயர் வைக்கும்போது மட்டும்தான் அது ரொம்ப பர்ஃபெக்டாக அமையும். ஸோ நிச்சயமாக இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே தொழிலதிபர்களாக உறுதியாகவே ஆகலாம்.